வணக்கம். வருமான வரியில பழைய முறை, அதாவது ஓல்டு ரெஜிமை நாம பயன்படுத்துறதா இருந்தா ஃபார்ம் 10IEA படிவத்தை நாம பூர்த்தி பண்ணணும். அது எப்படி அப்படிங்கறது தான் இந்த காணொலியில பார்க்க போறோம். இது நம்ம SM தகவல் சேனல். இன்கம் டேக்ஸ் லாகின் பண்ணிட்டு டேஷ்போர்ட் பக்கத்துல பாருங்க, இ ஃபைல் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்க. அதுல ரெண்டாவதா இருக்கிற இன்கம் டேக்ஸ் ஃபார்ம் அப்படிங்கறத தேர்ந்தெடுத்துட்டு அதுல ஃபைல் இன்கம் டேக்ஸ் ஃபார்ம் அப்படிங்கறத கிளிக் பண்ணுங்க. இதுல முதல்ல இருக்கிறது ஃபார்ம் 10IEA அப்படின்னு தான். அதை கிளிக் பண்ணுங்க. அசஸ்மெண்ட் இயர் அப்படிங்கறத நாம தேர்ந்தெடுத்ததும் அதுல வருஷத்தை காட்டி இருக்கும். அதை நம்ம தேர்ந்தெடுத்துட்டு கண்டினியூ அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்க. இந்த பக்கத்துல லெட் கெட் ஸ்டார்டட் அப்படிங்கறத கிளிக் பண்ணுங்க. முதல்ல எஸ் அப்படிங்கிற பட்டனை தேர்ந்தெடுத்துருங்க. ரெண்டாவதா இருக்கிறதுல 31 ஜூலை அப்படிங்கறத தேர்ந்தெடுங்க. தேதி தள்ளி போயிடுச்சுனாலும் இயல்பான தேதி வந்து 31 ஜூலை தான். அதை கொடுத்துட்டு கண்டினியூ அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்க. கன்ஃபர்மேஷன் பாக்ஸ்ல எஸ் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்க. முதல்ல இருக்கிற பேசிக் இன்ஃபர்மேஷன் அப்படிங்கறத கிளிக் பண்ணுங்க. போன வருஷமும் ஓல்டு ரெஜிமே தேர்ந்தெடுத்ததுனால ரீஎன்டரிங்க இயல்பாவே அதை எடுத்துக்கிச்சு. அப்படி இல்லைன்னா நீங்க முதல் தடவை வரதா இருந்தா ஆப்ட் அவுட் அப்படிங்கறத தேர்ந்தெடுத்துட்டு சேவ் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்க. பேசிக் இன்ஃபர்மேஷன் கம்ப்ளீட்டட்னு சொல்லி மெசேஜ் வந்துடும். அடிஷனல் இன்ஃபர்மேஷன் அப்படிங்கறத கிளிக் பண்ணுங்க. இதுல பாருங்க, இன்டர்நேஷனல் பினான்சியல் சர்வீஸ் சென்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. என்னுடைய ஐடியை நான் ஆடிட்ல தான் செய்யறேன். அதனால நோ அப்படிங்கறத தேர்ந்தெடுத்துட்டு சேவ் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்க. அடிஷனல் இன்ஃபர்மேஷனும் கம்ப்ளீட்டட் மெசேஜ் வந்துடும். அடுத்ததா இருக்கிற டிக்ளரேஷன் அண்ட் வெரிஃபிகேஷன் அப்படிங்கறத கிளிக் பண்ணுங்க. வெரிஃபிகேஷன்ல முதல்ல ஆப்ஷனை டிக் அடிச்சுட்டு செலக்ட் அப்படிங்கிற பட்டனை தேர்ந்தெடுத்துட்டு அதுல நீங்க யாருடைய மகனா மகளா மனைவியா அப்படிங்கறத தேர்ந்தெடுத்துட்டு அவங்க பெயரையும் டைப் பண்ணிட்டு அடுத்ததா இருக்கிற 2 செக் பாக்ஸையும் டிக் அடிச்சுட்டு பிளேஸ் அப்படிங்கறதுல உங்களுடைய இடத்தை டைப் பண்ணிட்டு சேவ் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்க. மூணுமே கம்ப்ளீட்டட் மெசேஜ் வந்துடும். ரிவ்யூ அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்க. கீழே நகர்த்திட்டு வந்துட்டு ப்ரொசீட் டு இ வெரிஃபை அப்படிங்கறத கிளிக் பண்ணுங்க. கன்ஃபர்மேஷன் பாக்ஸ்ல எஸ் அப்படிங்கறத கிளிக் பண்ணுங்க. ஆதார் ஓடிபியை வச்சு இ வெரிஃபை பண்றதுனால இதை டிக் அடிச்சுட்டு கண்டினியூவை கிளிக் பண்ணுங்க. ஐ அக்ரி அப்படிங்கறத டிக் அடிச்சுட்டு ஜெனரேட் ஆதார் ஓடிபி அப்படிங்கறத கிளிக் பண்ணுங்க. ஆதார்ல லிங்க் பண்ண மொபைலுக்கு வந்த ஓடிபியை டைப் பண்ணிட்டு வேலிடேட் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்க. கன்ஃபர்மேஷன் பாக்ஸ்ல ஆர் யூ சப்மிட்டிங் 10IEA அப்படின்னு கேட்டிருக்கோம். அதுல எஸ் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்க. சப்மிட்டட் சக்சஸ்ஃபுல்னு சொல்லிட்டு நமக்கு அக்னாலஜ்மெண்ட் நம்பர் வந்துடும். இதுதான் முக்கியம். நமக்கு வேணும்னா நம்ம டவுன்லோட் பண்ணியும் வச்சுக்கலாம். நாம ஒருவேளை டவுன்லோட் பண்ணாம இருந்திருந்தா லாகின் பண்ணி உள்ள போயிட்டு இ ஃபைல்ல இன்கம் டேக்ஸ் ஃபார்ம்ஸ்ல வியூ ஃபைல்டு ஃபார்ம்ஸ் அப்படிங்கறத கிளிக் பண்ணுங்க. அடுத்த பக்கத்துல வியூ ஆல் அப்படிங்கறத கிளிக் பண்ணுங்க. இதுல எந்த வருஷத்துக்கு நாம எடுக்கணும்னு நினைக்கிறோமோ அந்த வருஷத்தினுடைய ஃபார்மை டவுன்லோட் பண்ணிக்கலாம். அவ்வளவுதாங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.